ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நியூ டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 அளவில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மடி இந்த மாதிரி மடித்து நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கணும். எல்லா பீசஸையும் அந்த மாதிரியே தைச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஒன்று பின்னாடி ஒன்று இந்த மாதிரி அடிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நூலும் வேஸ்ட் ஆகாது, நமக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். ஏன்னா ஒன்று பின்னாடி ஒன்று அடித்தோம்னா தான் ஒன்று ஒன்றா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூலோட வேஸ்டேஜ் அதிகமாகும். இந்த மாதிரி இது பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நூலோட வேஸ்டேஜ் வந்து அதிகமாகாது. இப்போ இந்த பீசஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கூட போய் ஊருவே. இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி மடித்து நம்ம ஒன்று பின்னாடி ஒன்று வச்சு இது எல்லாத்தையும் அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து கரெக்டாக ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு தையல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அடிச்சு விட்டு அந்த இடம் வந்து ஒரு அளவை வச்சு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கேப் வச்சோம்னா கொஞ்சம் அந்த க்ரீன் நமக்கு வந்து தெரிகிறப்போ வந்து உங்களுக்கு டிசைன் வந்து தூரம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா லுக்காக கொடுக்கும். இந்த மாதிரி பைப்பிங் ரோல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். உள்ள பிசுறு இல்லாத இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இது மேலே இப்படி பட்டையை கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து கடையில் வாங்கிக்கணும். இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம வந்து இப்படி இந்த சைடு கேப் இருக்கட்டும். நம்ம அடுத்தது ஒரு லேஸ் ஒன்று இதுக்கு வைக்கலாம். வந்து இந்த பைப்பிங் வந்து மேலே இந்த பூ டிசைனுக்கு மேலே அது நல்லா கொஞ்சம் ஓரமாக இங்கே வேணால் கொஞ்சம் தையல் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொறுமையாக நீட்டாக பொறுமையாக அடிச்சு விடுங்க.